ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி காலையில் சாப்பாடு வீடியோ குட்டி மினி விழாக்கா பார்த்துடலாமா? என்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டில் தான் இன்றைக்கி ஆப்பம் பார்த்துக்கிடுங்க. சரியா, கேஸை பற்ற வச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. அதை பற்ற வைக்கிறம்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் நான் என்ன செஞ்சாச்சு, பற்ற வச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆப்பச்சட்டியை தூக்கி கறக்கி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. அது சூடாகல பார்த்திங்களா, அந்த கேப்பில் என்ன செஞ்சேன், தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க. சூடு ஆன உடனே ஆப்பம் ஒரு மாவு ஊற்றி அப்படியே என்ன செஞ்சாச்சு, மூடி வச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. அது வெந்துட்டு இருக்கவே என்ன செய்யணும்னா, மிக்சியில் வந்து தேங்காய் லைட்டாக அரைச்சிக்கிடணும் பால் புளியறதுக்கு. அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மாம்பழம் பப்பாளி எல்லாமே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா, இந்த தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தால் தான் இன்னும் நிறைய பால் வர பார்த்துக்கிடுங்க. சரியா, அதுக்கு தான். அப்புறம் கூட தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து அரிப்பில் அரிச்சு எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உங்களோட கஸ்தூரி பாய் வந்தாவளோ, அதில் அம்மா நீனு ஒரு போசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அப்பத்தை வெந்த அப்பத்தை வந்து என்ன செஞ்சாவை எடுத்தாவை பார்த்துக்கிடுங்க. அடுத்த மாவுக்கு என்ன செஞ்சாவை அடுத்த ஆப்பத்துக்குமே ஊற்றுனாவை பார்த்துடுங்க. சரியா, அடுத்தது அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் பாலுக்கு வந்து சீனி போட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலும் ஆப்பமும் யாருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுட சுட ஒரு ஆப்பத்தை பிளேட்டில் எடுத்து வச்சு தேங்காய் பாலில் ஊற்றி சாப்பிட்டேன் பார்த்துடுங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.